இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் கூட நம்ம சங்கீதம் 54 நம்ம தியானிக்க இருக்கிறோம். கூடவே 2 சாட்சிகளும் குறித்து நாம் தியானிக்கலாம் என்று நான் ஆசிக்கிறேன். சங்கீதம் 54 தாவீது எழுதின சங்கீதம். சங்கீதம் வசனம் தொடங்குவதற்கு மேலாக என்ன எழுதியிருக்கிறது வாசிங்கள். தாவீது தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் வந்து சவுலுக்கு சொன்ன போது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், தாவீது தங்களிடம் ஒளிந்து இருக்கிறதை குறித்து சவுலுக்கு சொன்ன போது இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் இப்பொழுது வாசித்தோம். ஆமென். முதலாவதாக இந்த சீப்புரார் யார் என்று நாம் பார்க்கலாம். இந்த கெஹிலா மக்களை போலவே இந்த சீப்புரார் வந்து தாவீதுடைய சொந்த யூத கோத்திரத்தார்கள். தாவீது தங்களிடம் வந்து ஒளிந்து கொண்டதையும் அவர்களிடத்தில் இருப்பதையும் அவர்கள் வெறுத்தார்கள். அவர்கள் தாவீதை கொலை செய்ய சவுலிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சியாயிருந்தார்கள். ஏன் அப்படி சொந்த யூத கோத்திர ஜனமாகிய தாவீதுக்கு விரோதமாக சவுலிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒருவேளை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் என்றால் சவுல் ராஜா தானே, அந்த ராஜாவிடத்திலிருந்து எங்களுக்கு தயை கிடைக்கும் என்றும், இல்லாவிட்டால் எங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும் என்று, இல்லாவிட்டால் எங்களுக்கு அரசியலில் அதாவது அரண்மனையில் எங்களுக்கு பதவி கிடைக்கும் என்று சொல்லி நம்பினார்கள். அதனால அவங்க வந்து கொலை செய்ய ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருந்தார்கள். தாவீது தன் சொந்த ஜனமாகிய சீப்புராரிடம் வந்து அடைக்கலம் புகும்போது அவர்கள் அவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அவர்கள் அவனுக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். இப்படி எதிராகவும் துரோகமும் அவனுக்கு விரோதமாக செய்ததனால் தாவீது மிகவும் மிகவும் வேதனைப்பட்டு பாதிக்கப்படுகிறான். அதனால அவன் வந்து சரீரத்திலும் ஆவியிலும் போராட்டம் அவனுக்கு ஏற்பட்டது. சரீரத்திலும் ஆவியிலும் அதாவது மாம்சத்திலும் ஆவியிலும் போராடும் போது அது பயங்கர போராட்டமா இருக்குது. சாதாரண போராட்டம் இல்ல. தாவீது பட்ட போராட்டங்கள் தாவீதுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். நம்ம ஈஸியா வாசிச்சிருவோம், இங்க எப்படி போராடினா. ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படி வரும்போதுதான் தெரியும் எவ்வளவு தாவீது கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு தெரியும். இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜெயிக்க முடியும். ஒரு மனுஷன் ஆவியானவரும் இல்ல கிறிஸ்துவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மேபி they will go into டிப்ரெஷன் வரைக்கும் போயிடுவோம். இல்லாட்டா ரொம்ப கலக்கமான ஒரு சூழ்நிலையில் போக சூழ்நிலை ஏற்படும். ஆமென். தாவீது இப்படிப்பட்டதான ஆபத்துல சூழ்நிலையில என்ன என்று பார்ப்போம் என்றால் வாசிக்கலாம். 54 சங்கீதம் 1, 2, 3, 4. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள்.
கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். தேவனே என் இரட்சகர் இல்லையா, என் இரட்சகர் சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா. இந்த இரட்சகர் அப்படின்னு சொல்ற இடத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை தருகிற இரட்சகராக இருக்கிறாரு. இன்னொன்று இரட்சகர் என்று நாம் பார்த்தோம் என்றால், நாம் சோதனை காலத்திலும் ஆபத்து வேளையிலும் கஷ்டப்படும் வேளையிலும் இக்கட்டான சூழ்நிலையில் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார், நம்மை ரட்சிக்கிறார். அதாவது இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லலாம்னா விடுதலை தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தாவீது அப்படிதான் கோத்திரத்துல யூதா கோத்திரத்துல புகுந்த வந்த நேரத்துல அவர்கள் சகாயம் பண்ணல, எதுவுமே பண்ணல, யாருமே இல்லை, எந்த மனுஷன் கூட அவனுக்கு சகாயம் பண்ணல, யாருமே சகாயம் பண்ணலாத ஒரு சூழ்நிலையில தேவன் எனக்கு ரட்சியவா இருக்கிறார், தேவன் எனக்கு சகாயம் செய்வார் என்று விண்ணப்பம் செய்கிறார். எத்தனை பேர் தேவன் உங்களுக்கு மனுஷன் சகாயம் செய்யப்பட்டாலும் சரி, உங்கள் சொந்த தாய் தாப்பன் சகாயம் செய்யப்பட்டாலும் சரி, தேவன் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, ஏசப்பா எனக்கு சகாயம் செய்வார், அவர் என்னை ரட்சிப்பாரு, ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு அந்த உறுதியான விசுவாசம் இருக்கிறதா? ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஏன்னா இது கடைசி காலம், யாரையுமே நம்ப முடியாத ஒரு காலத்துல கர்த்தரை மட்டும் இயேசுவை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டால் மட்டும்தான் எல்லா விதத்திலும் நமக்கு ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். ஜெயம் வேணுமா வேண்டாமா? அல்லாட்டா கஷ்டப்பட்டே இருக்கணுமா? அல்லேலூயா. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்தது? யாருக்காவது தெரியுதா? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தது. அதே வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கிடைச்சது. அது கூட சேர்த்து எனக்கு இன்னொரு வாக்குத்தத்தம் கிடைச்சது. என்ன வாக்குத்தத்தம்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்ப நான் இதை யோசிக்கும் போது அம்மா எனக்கு விரோதமான வந்தாலும் வைக்காதே போயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சேன். நான் சீரியஸா எடுக்கல. 10ஆம் தேதி சண்டே இங்க செய்தி கொடுக்கிறேன், சாட்சியோட செய்தி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா 10ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2018 எனக்கும் அம்மாவுக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு 7 வருஷம் நிறைவாய் முடிஞ்சு 8ஆவதுல கால் வைக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் கிருபையா தந்த வருஷங்களுக்கு நன்றி சொல்லி அப்படி சாட்சி சொல்லலாம்னு இருக்கும் போதுதான் கடைசி நேரத்துல சத்ருவானவன் என்னை சொல்ல விடாதபடிக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து என்னை தடை செய்தார். அது சாதாரணமான பலவீனம் கிடையாது, பயங்கரமான. அந்த ஒரு செகண்ட்ல என்னுடைய அத்தனை பலனும் போயிடுச்சு. ஒரு செகண்ட்ல அத்தனை பலனும் போயிடுச்சு. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, வேர்த்து ஒவ்வொரு அவங்களும் வலிக்க ஆரம்பிச்சு. அப்படியே படுத்திருக்கும் போது எனக்கு ஜீவன் போயிடும் போல, ஜீவன் போச்சுங்க. நான் இன்னும் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கலையே, என்ன செய்யறது, ஜீவன் போயிருமா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதில் ஒரு கேள்வி எழுப்பினது. ஏன்னா என் பிபி லோ, என்னுடைய கிட்னி வலிக்குது, என்னுடைய அப்டமன் வலிக்குது, லிவர் வலிக்குது, ஹார்ட் வலிக்குது, பேங்க்ரியாஸ் வலிக்குது, கை கால் தொடை எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பலவீனமா மாறிடுச்சு. இப்படி படுத்திருக்கேன். இல்ல ஆண்டவர் விட மாட்டாரு, ஏன்னா என் ஓட்டம் இன்னும் முடியல அப்படின்னு நினைச்சு அப்படி கிடக்கும்போது பயங்கரமான பலவீனம். அந்த பலவீனத்தில் 2-3 நாள் ஓடிடுச்சு. அதை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த பலவீனம் என்னை
தாக்கிட்டே இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் தேவன் என்னோடு பேசினார். என்ன பேசினார்னா, நான் உனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறேன். ஆமென். நான் உனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறேன் என்று பேசினார். ஆனாலும் நான் அந்த வசனத்தை வச்சு அதை அந்த சரீரத்தின் பலவீனங்கள், அந்த சத்துருவின் கிரியைகளெல்லாம் மேற்கொண்டு அந்த வசனத்தை வச்சு சொன்னாலும் அந்த சரீரத்தை சத்ருவான அமுக்கி தான் பண்றான். அமுத்தி நான் மேற்கொள்ளாதபடிக்கு அவன் செய்தான். ஆனாலும் நான் நம்பினேன், ஏசப்பா என்னை கைவிட மாட்டாரு, வசனம் கொடுத்துட்டாரு, நான் தான் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சே நான் என்ன செஞ்சேன், ஒரு 2-4 நாள் கழிச்சு அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை செய்தார். இது மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சத்துரு இப்படிதான் செய்வான். அமுக்கி போட்டுட்டே இருப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி செல்லாதபடிக்கு, அப்போ வியாதியிலிருந்து விடுதலை தராதபடிக்கு, எல்லாம் ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலை தராதபடிக்கு ஒரு அமுக்கி போடுவான். ஆனாலும் நாம் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். சில சமயம் தேவன் உங்களோடு பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார். சில சமயம் நீ துதி அப்படின்னு சொல்லுவாரு. சில சமயம் உங்களுக்குள்ளாக சமாதானத்தை போடுவார். நீ சமாதானமாயிரு, இந்த யுத்தம் என்னுடையது அப்படின்னு சொல்லி சமாதானத்தை போடாது, இசுப்பா பார்த்து கொள்வாரு அப்படின்னு நமக்குள்ளாக சமாதானமாக இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? போராட்ட வாழ்க்கையில உங்களுக்கு ஏசப்பா இருந்தா அவர் உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை விட்டு விலக மாட்டாரு. எப்ராயிமே எப்படி உன்னை கைவிடுவேன், இஸ்ரவேலையும் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அவர் உங்க கூடவே இருக்கிற தேவனா இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது வாசிக்கலாம். 54:5 வசனம். அவர் என் சத்துருக்களுக்கு தீமையை சரி கட்டுவார். அவர் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அவர் என் சத்துருக்களை என்ன செய்வாராம்? நிர்மூலமாக்கி போட்டுவாரு. எனக்கு தெரியும் கொடுப்பாரு, அவன் தோற்று போவான். அதான் அர்த்தம். சரியா? சத்தியத்தின் நிமித்தம் என்னை அவர்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? சத்தியம்னா என்னது? வார்த்தை மூலமாக என்னது? அவர்களை நிர்மூலமாக்கி போட்டுருங்க, அவங்களை தோத்து போகும்படி செய்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறத பார்க்கிறோம். 7வது வசனம் வாசிக்கலாம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களை நீதி சரிக்கட்டுதலை கண்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் சத்துருக்களை நிர்மூலமாக்கி போட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு. தாவீதுக்கு விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்துட்டாரு இல்லையா? ஜெயத்தை கொடுத்துட்டாரு என்று தாவீது அங்கே எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்படி ஜெயம் கொடுக்கிறாரு? சத்தியத்தின் மூலமாக நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் இல்லையா? நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, அனுப்பி மகிமை படுத்துவார். வார்த்தை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி தோற்றம். பாடலிக்கும் ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம்
கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அதுக்கப்புறம் தாவீது வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்கிறாரு? உற்சாகமா பலி செலுத்துகிறதை கர்த்தருக்கு பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எல்லா கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எல்லாவற்றிற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தினமும் அவருக்கு நன்றி சொல்லணும். நாம் இன்னைக்கு பிறந்ததே அவருடைய சுத்த கிருபை, அதுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்றோம்னா அழகா நடத்தினார்னா அவருக்கு நாம் நன்றி சொல்லணும் இல்லையா? நன்றி சொல்லலாம் நம்ம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதாவது இந்த ஆகஸ்ட் முன்னாடி என்னது, ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா கடைசி வாரத்துல நான் ஜெபிச்சேன். ஏசப்பா, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் எனக்கு நீங்க ஸ்பெஷலா வாக்கு தத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் கொடுத்தாரு, 2ஆம் தேதி கொடுத்தாரு, 3, 4, 5 கொடுத்தாரு. ஏதோ சில நாட்கள் மட்டும் கிடைக்கல எனக்கு. ஆனா அதுக்கு இடையில ஆண்டவர் எனக்கு பேசினாரு. 30ஆம் தேதி என்னது என்னுடைய பர்த்டே. 30ஆம் தேதி it will be a very special day. நீ ஒரு சர்ப்ரைஸை பார்ப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஒரு நாள் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. 30ஆம் தேதி காலையில் எழும்பும்போது நான் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு என்னோட செல்ஃப் பார்க்கும்போது எல்லா குரூப்லேருந்து வாழ்த்துதல் போட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு உடனே தேங்க்யூ போட முடியல. ஃபேஸ்புக்லேருந்து போட்டாங்க, நிறைய கால்ஸ் வந்தது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வாழ்த்துக்களும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எனக்கு வாழ்த்துக்கள் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நைட்டு தான் அப்போ எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி போட முடிஞ்சது என்னால். அப்படி ஆண்டவர் செய்தார். இதை காட்டிலும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவன் எனக்கு 12 வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. ஸ்பெஷல் வாக்கு தத்தம் கொடுத்தாரு. நான் அந்த வாக்கு தத்தம் பெற்ற உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இதை காட்டிலும் வேற என்ன பரிசு எனக்கு உண்டு? இந்த 12 வாக்கு தத்தம் எனக்கு கொடுத்தாரே, அதுதான் மிகப்பெரிய பரிசு என்று சொல்லி எனக்கு தாங்க முடியாத ஒரு ஆனந்த சந்தோஷமாக இருந்துச்சு. வாக்கு தத்தத்தில் ஒரு வாக்கு தத்தம் உங்களோடு பகிர்ந்து சாட்சியம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். You are light in the Lord. You are light in the Lord சொல்லி ஒரு வாக்கு தத்தம் கிடைச்சது. இது எங்க இருக்கு என்று சொன்னால் எபிரேயர் 5:8 இருக்குது. You are light in the Lord. அப்ப நான் 2000க்கு அப்புறம் வசனம் எஸ்எம்எஸ்ல எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சு. மேனா ஆஃப் த டே, மன்னா ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சு. அப்படி போட்டுட்டு இருக்கும் போது இடையில ஏசப்பா பேசினாரு, லைட் ஆஃப் ஜீசஸ், லைட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு பேசிக்கொண்டே இருந்தாரு. சரி, நம்ம மினிஸ்ட்ரி லைட் ஆஃப் ஜீசஸா இருக்குன்னு சொல்லி அதை ஒரு டைரியில எழுதி வச்சு, அதுக்கடையில ஒரு சகோதரன் அவர் இப்ப எல்லாம் இறந்துட்டாரு. நீங்க உலகத்துக்கு ஆண்டவர் உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. சரி, இதெல்லாம் நான் மனசுல வச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் இன்னும் மேன் ஆஃப் த டே, மன் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி நான் எஸ்எம்எஸ்ல போட்டேன். அப்போ வாட்ஸ்அப் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் வந்தது. வாட்ஸ்அப் வந்த பின்பும் நான் அதே மேனா ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஏசப்பா சொன்னார்ல, லைட் ஆஃப் ஜீசஸ், லைட் ஆஃப் ஜீசஸ். ஏன் நம்முடைய வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரிக்கும் ஃபேஸ்புக் மினிஸ்ட்ரிக்கும் ஜீசஸ் த லைட் இன் மை லைஃப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி ஜெபம் பண்ணி அந்த ஜீசஸ் த லைட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டு இன்ன வரைக்கும் அதே இது கண்டினியூ ஆகுது. அப்போ அது போட்டுட்டு இருக்கும்போது இது பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி இது பெருசாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். இல்லை, நம்ம நினைக்க வேண்டாம்,
ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு குரூப்லேருந்து எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு. நீ வந்து எப்போ இந்த ஜீசஸ் த லைட் இன் மை லைஃப்பை மாற்றி ஜீசஸ் த லைட் இன் அவர் லைஃப்னு போடுங்க. கேட்டீங்களா? புரிஞ்சுதா? மை லைஃப்பை கட் பண்ணிட்டு அவர் லைஃப் அப்படின்னு எனக்கு எதிராக வந்துச்சு. இப்போ நான் ஒன்றும் பேசலை, நான் ஒன்றும் விரோதமாக எதிர்க்கலை, ஏசப்பா பார்த்துக்குறாங்கன்னு விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் கழிச்சு அந்த குரூப்பில் போய் பார்த்தா எனக்காக இன்னொரு சகோதரி அதுக்காக வழக்காடியிருக்காங்க. எப்படி வழக்காடியிருக்காங்கன்னா, அது வந்து ஜீசஸ் லைட் இன் மை லைஃப்னா நமக்கிட்ட இருந்தா அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் போகணும், உங்ககிட்ட இருந்தா அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் போகணும் அப்படின்னு சொல்லி அழகா வழக்காடினாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏசப்பா எனக்காக வழக்காடியிருக்காரு. எனக்கு வழக்காட தெரியல, எனக்கு என்ன சொல்ல தெரியல, எனக்கு வழக்காட தெரியல. ஆனால் எனக்கு பதிலாக யாரு வழக்காட வச்சாரு ஏசப்பா? இன்னொரு சகோதரிய அதே குரூப்ல வழக்காட வச்சாரு. எனக்கு வழக்காட தெரியல, எனக்கு பேச தெரியல, நான் ஒன்றும் நினைக்கல, ஆண்டவர் பார்த்து கொள்வாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதே குரூப்ல இருந்து ஒரு சகோதரி அழகாக வழக்காடினார். ஏசப்பா தான் சகோதரியோடு பேசி அழகாக வழக்காடினார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு யாரும் வழக்காட முடியலையே, என்னால் வழக்காட முடியல, இவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி நினைக்கிறாங்க, என்னுடைய காரியம் இப்படியாக இருக்கிறது, யார் எனக்காக போவா, யார் எனக்காக செய்வான்னு சொன்னா கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு இருந்தா, ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்தா, அவர் உங்களுக்கு எப்படியாவது வழக்காடுவார், அவர் எப்படியாவது உங்களுக்கு வழக்காடுவார். ஆமென். ஒருவேளை மனுஷன் மூலமா வழக்காட வைப்பாரு, இல்லை ஆவியானவரே வந்து நமக்கு பரிந்து பேசுவார். ஆமென். இன்னொரு காரியம் கூட நான் சொல்லலாம். நான் வந்து 2005 or 2006 அந்த டைம்ல டாடி சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நீயே போய் டிடி எடுத்துட்டு வா. எனக்கு பேங்க் பழக்கமே இல்லை, ஒன்றும் பழக்கம் இல்லை. என் கூட தம்பி வரான், அவனுக்கும் பேங்க் பழக்கம், அப்போதான் பிஇ இப்போ படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கும் பேங்க் பழக்கம் இல்லை, கூட 2 பேரும் போகிறோம். எப்படி டிடி எடுக்கணும்னு தெரியாது, இந்த லேடி கிட்ட கேட்க அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்டாங்க, ஒன்றும் புரியல. ஆனால் அதே சமயத்தில் திலக்கங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜோனாவுடைய அப்பா அந்த இடத்துல வந்தாங்க. அந்த அழகா சொல்லி கொடுத்து, இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்து முடிச்சு கொடுத்தாங்க. தெரியாததை யார் முடிச்சு கொடுத்தாங்க? ஆவியானவர் அங்கே அந்த அங்களை வர வச்சு முடிச்சு கொடுத்தாரா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முடியாதத அவர் முடிச்சு தருவாரா, தரமாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, அவருடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசம் வளருவதற்காக நான் சொல்றேன், எனக்காக சொல்லல. அவருடைய நாமம் மகிமைப்படதான் நான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக ஹல்லேலூயா சொல்லாமா? கை உயர்த்தி, எனக்காக இல்ல, இயேசுக்காக. ஆமென். அது போல எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நான் +1 படிக்கும்போது ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு போனாங்க கொடைக்கானல். அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் 5 பேரும் பேக் சீட்டு தான் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த பேக் சீட்ல 5 பேர் உட்கார்ந்தோம். என் ஃப்ரெண்டு அந்த விண்டோ சைடில் இருக்கா, 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் இந்த சைடு விண்டோவில் இருக்கேன். பழனியில் நிப்பாட்டினாங்க. ஏன் நிப்பாட்டினாங்கன்னா, இந்த ஹிந்துஸு போய் சாமி கும்பிட்றதுக்காக நிப்பாட்டினாங்க. அப்போ ஒரு வியாபாரி வந்தான். அவன் அந்த வியாபாரி அழகான குருவிகள் பஞ்சு போல இருந்த குருவிகளை கலர் கலராக வித்துட்டு வந்தான். இப்போ என் கண்ணு வந்து அதை கவர்ந்தது. ஒன்று எனக்கு இந்த க்ரீன் கலரு, ரெட் கலரு தாங்க, எவ்வளோன்னு கேட்டதுக்கு 5 ரூபா. ஒன்று 5 ரூபா. இப்போ 2 இதையும் தாங்க அப்படின்னு சொல்லி 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே ரிட்டர்ன் ஆகி என் ஃப்ரெண்டு சைடு போடணும். என் ஃப்ரெண்டு இருக்கிற சேனலுக்கு போனேன். என் ஃப்ரெண்டு பார்த்து, இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆரஞ்சு கலர் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். எவ்வளோன்னு சொன்னா 5 ரூபாய்க்கெல்லாம் கிடையாது, 3 ரூபா தரியா
வாங்கிக்கிறேன்னு சொல்லி பார்கெயின் பண்ணி 3 ரூபாய் இறக்கி வாங்கினேன். அப்போ அவளுக்கு தெரியும் நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவள் எனக்காக பார்கெயின் பண்ணான். அவளுக்கும் நீங்கள் 5 ரூபாய்க்கு தானே கொடுத்தீங்க, மீதி 2 ரூபா கொடுங்க, 4 ரூபா கொடுங்கன்னு சொல்லி எனக்காக பார்கெயின் பண்ணி அந்த 4 ரூபாவை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பார்கெயின் பண்ண தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா நல்லா பார்கெயின் பண்ணுவார், எங்கள் அம்மா கூட கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பார்கெயின் பண்ணவே வராது. எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுத்துட்டு வரலாம் எனக்கு பழக்கம். ஆனால் அவர் எனக்காக நான் பார்கெயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு பார்கெயின் பண்ணேன். பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர். நான் நினச்சி கூட பார்க்கல அவள் பார்கெயின் பண்ணி எனக்கு தருவான்னு. எப்படி ஏதாவது ஃப்ரெண்டு இப்படி பண்ணுவாங்களா? அவள் போட்டு நம்ம காரியத்தை பார்க்கலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர், அதிசயமான தேவன். மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையிலும் முடியாத காரியத்தை அவர் முடிய வைக்கிற தேவன். ஆமென் ஆமென். உலகத்துக்கு நாம் வெளிச்சமா இருக்கிறோம் இல்லையா? உலகத்துக்கு வெளிச்சம் நான், உலகத்துக்கு வெளிச்சம் நான் இல்லையா? ஊரெல்லாம் காற்று இல்லையா? மாதிரி ஜீசஸ் தி லைட் இன் மை லைஃப். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு இல்லையா? ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கும். அப்படி அந்த வாழ்க்கையில கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா? யூ ஆர் லைட் இன் த லார்ட் அப்படின்னு சொல்லி வார்த்தை பார்த்தோன்னு, சப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா, நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறீங்க அந்த வார்த்தையை, அந்த மினிஸ்ட்ரிய அப்படின்னு சொல்லி எனக்கு அதிசயமா இருந்துச்சு. நன்றி சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அதை போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் நீங்க கர்த்தருக்குள் இருப்பீரென்றால், நீங்கள் ஆவியானவரோட நடப்பீரென்றால், ஆவியில் நடப்பீரென்றால் நடப்பீங்கன்னா எந்த சூழ்நிலையில் உங்களுக்காக அவர் வழக்காடுவார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலகி விட மாட்டார். உங்களுக்காக யுத்தம் செய்வாரு, உங்களுக்காக பார்கெயின் பண்ணுவாரு, உங்களுக்காக எல்லாம் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொன்னார் இல்லையா? அடைக்கலத்துக்கு 3 காரியங்கள் நான் போன மாசமா முந்தின மாசமா சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த அடைக்கலத்துக்கு 3 காரியத்தை சொன்னது ஞாபகம் இருக்கா? சரி, நானே சொல்றேன். முதல் காரியம் கவசம், டிவைன் ப்ரொடெக்ஷன் என்று நான் சொன்னேன். சரி, மறந்துருப்பீங்க, நான் இன்னொரு டைம் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்றேன். டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு இல்லையா? தாவீது சவுலிடம் போகும்போது சவுலுடைய கவசத்தை கொடுக்கும்போது அவனுக்கு அந்த கவசத்தை சுமக்க முடியல. எனக்கு இது வேண்டாம், அந்த உலக பிரகாரமான கவசம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய தேவனுடைய கவசம் எனக்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய கவசம் என்னது? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரச்சனை என்னும் கல்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடவை. இதுதான் ஆவியின் கவசம். கவசம் இருந்தனாலதான் தாவீது கோலியாத்தை 5 கூழாங்கல் வச்சு 1 கூழாங்கல் வச்சு எடுக்க முடிந்தது. ஆமென். 2வது பார்த்தோம் என்றால் ஷெல்டர், அதாவது பாதுகாக்கிறார் ஆண்டவர். அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்ம வைத்து பாதுகாக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவா என்று சொல்லி நம்ம அவருடைய பிரசனம் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய பிரசனம் நமக்குள் இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா கோட்டை, ஃபார்ட்ரஸ் இல்லையா? கோட்டையில யார் இருப்பா? ராஜா இருப்பாரு, சுற்றிலும் என்ன இருப்பாரு? சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. யாருதான் இந்த ராஜா பாதுகாப்பு? சோல்ஜர்ஸ் பாதுகாக்கிறாங்க. எதிர்கள் வரும்போது சோல்ஜர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கும் பாதுகாப்பு இருக்கு. யாரு?
நம்மை சுற்றிலும் ஏஞ்சல்ஸ் இல்லையா, தூதர்கள் நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இல்லையா. பாதுகாப்பு தூதர்கள் நமக்காக ஏஞ்சல்ஸ் கன்சர்னிங் டு காட் யூ நாட் வேல்ஸ் இல்லையா. இப்போ நமக்காக நம்முடைய தூதர்கள் கட்லேட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தூதர்கள் நமக்குள்ளாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ளாக இயேசுப்பாக்குள்ளாக இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாரு. தூதர்கள் மூலமாக பாதுகாப்பு கொடுக்கிறாரு. ரத்தத்தின் மூலமாக பாதுகாப்பு கொடுக்கிறாரு இல்லையா. தேவன் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறாரு, நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு, ஜெயத்தை கொடுக்கிறாரு. நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிக்கும் போது நம்ம எல்லா பயன்களும் எல்லா கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர் நம்மை ரட்சிக்கிறார். தேவனாக இருக்கிறார். God bless you.